ஹே கைஸ், வெல்கம் பேக் டு TNPSC அகாடமி. ஸோ இன்றைக்கான டூயினோ பார்ப்போம். ஜிடிபியின் மதிப்பீடு. புள்ளியியல் துறை அமைச்சரவின் கீழே உள்ள மத்திய புள்ளியியல் அமைப்பு CSO தான் பார்த்தீங்கன்னா ஜிடிபி சம்பந்தப்பட்ட ஆவணங்களை பாதுகாக்கிறது. தொழில்துறையின் உற்பத்தியை ஆண்டு கணக்கெடுப்பு நடத்தி தொழில்துறை உற்பத்தி குறியீடு IIP, நுகர்வோர் விலை குறியீடு CPI போன்ற குறியீடுகளை வெளியிடுகிறது. ஸோ இதை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா புள்ளியியல் துறை அமைச்சரவின் கீழே இருக்கக்கூடிய மத்திய புள்ளியியல் அமைப்பு, அதாவது சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் தான் பார்த்திங்கன்னா ஜிடிபி சம்மந்தப்பட்ட ஆவணங்களை எல்லாம் பாதுகாக்கிறது. தொழில்துறையின் உற்பத்தியை ஆண்டு கணக்கெடுப்பு நடத்தி தொழில்துறை உற்பத்தி குறியீடு IIP, அதாவது இண்டஸ்ட்ரியல் இண்டெக்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், நுகர்வோர் விலை குறியீடு CPI, கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் போன்ற குறியீடுகளை வெளியிடுகிறது. ஸோ ஜிடிபியை பொறுத்த வரைக்கும் ஜிடிபி அப்படின்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புள்ளியியல் துறை வந்துருக்குறீங்களா. புள்ளியியல் துறையை பொறுத்த வரைக்கும் ஸோ புள்ளியியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல், ஸோ அதாவது புள்ளியியல் துறையின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா PC மகளோனோபிஸ். இவர் தான் பார்த்தீங்கன்னா புள்ளியியல் துறையின் தந்தை என்று அழைக்கப்படுவார். இவர் தான் பார்த்தீங்கன்னா 2வது 5ஆண்டு திட்டத்தை வடிவமைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா PC மகளோனோபிஸ் தான். அதே மாதிரி புள்ளியியல் துறையில் சிறந்து விளங்கக்கூடிய நபர்களுக்கு PC மகளோனோபிஸ் விருது தான் கொடுப்பாங்க. ஸோ இவர் ஜவஹர்லால் நேருடைய ஃப்ரெண்டு, ஓகேங்களா. ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஜிடிபி அப்படின்னா அதாவது ஒரு ஆண்டில் ஒரு நாட்டின் எல்லைக்குள் உட்பட்ட பகுதிக்குள் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் மற்றும் பணிகளின் மொத்த உற்பத்தி தான் என்னன்னு சொல்லுவாங்க ஜிடிபி. ஸோ மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு நாட்டுடைய வளர்ச்சியை நிர்ணயிக்கிறதுக்காக பயன்படக்கூடியது. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தேங்க்யூ.